திரு சுப்பிரமணியன், திரு செல்வப்பிறந்தகளுடைய பேச்சு, நிலைப்பாடு, மாற்றம், அறிக்கை, இதுல என்ன புரிந்து கொள்கிறீங்க? சரி, நிலைப்பாடை வந்து சொன்னது கரெக்ட். இப்போ ஐஎன்டிஏ கூட்டணியில பேசினது கரெக்டா, பேசினது கரெக்ட். அதுல ஸ்டிக் பண்ணலாம். அவரு ஐஎன்டிஏ கூட்டணியில இன்னைக்கு, அதாவது முன்னாள் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து போன மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல வந்து காங்கிரஸும் டிஎம்சியும் எதிர்த்து நின்னாங்க. சரிங்களா? கேரளால கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் காங்கிரஸும் எதிர்த்து நின்னாங்க. அதாவது லோக்கலா இருக்கிற போது, எலெக்ஷன்ல இருக்கும் போது நீங்க வந்து சித்தாந்த ரீதியாக தனித்தனியா கூட களத்துல இருக்கலாம். ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது அப்போ மத்தியில வந்து நம்ம ஒன்னா கொள்கை முடிவா வந்து பிஜேபி எதிர்ப்பதற்கு ஒன்னாக இருப்போம். இப்படித்தானே எடுத்திருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி எடுத்திருக்காங்க, டிஎம்சி எடுத்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதே சித்தாந்த அடிப்படையில், அதே கான்செப்ட்லயே செல்வ பெருந்தகை சொன்னார்னு புரிஞ்சு கூடாது. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரப்போற 2026 எலெக்ஷன் வந்து எல்லாருக்கும் மிக முக்கியமான எலெக்ஷன். எல்லா பார்ட்டியும் அவங்களோட இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய எலெக்ஷன். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பாக நம்ம எவ்வளவு நாள் வந்து சார்ந்து இருக்க முடியும், அதனால நம்ம வந்து தனியா போவதற்கான களம் காண வேண்டும் அப்படின்றாரு. அந்த அங்க வந்த மேற்பார்வையாளர் இருக்காரு, பிரசாத் ஒரு மேற்பார்வையாளர், தமிழ்நாடோட மேற்பார்வையாளர் காங்கிரஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, தொண்டர்களை அனைவரையும் 100 நாள் யாத்திரை போங்கன்றாரு. பாத யாத்திரை போங்க, உங்களுக்கு பாத யாத்திரையோட பலன் தெரியும். இப்போ 2 கட்சிகளையும் பாத யாத்திரை போனாங்க. 2 கட்சிகளையும் வந்து ரிசல்ட் வந்து கன்சிடரபிளா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பாரத் ஜோடோ யாத்திராவும் சரி, என் மக்கள் யாத்திரையும் சரி. அப்போ ஒரு தலைவர், ஒரு மேல உள்ள பார்வையாளர் வந்து சொல்றாரு அப்படின்னா, மேலிட பார்வையாளர் சொல்றாரு அப்படின்னா, அதை உள்வாங்கி கொண்டு கட்சியை கட்டமைப்பதற்காக, நீங்க 1967 அப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஏதாவது ஒரு அதிமுகவோ திமுக சார்ந்துதாங்க இருக்கு, இல்லைங்களா? அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து கட்சியை வந்து மேல எடுத்துன்னு போக முடியும்? அவர் சொல்றாரு, ஐயா வந்து ரொம்ப கட்சியை வளர்க்கிறது, கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறதுங்கிறது வந்து வெறும் வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது மட்டும்தானா, இல்ல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரதிநிதித்துவத்தை உயர்த்துறதும் சேர்த்து தானா? இல்ல, ஒன்னா தானே போக முடியும். முதல்ல நீங்க வந்து மக்களை போய் சந்திக்க வேண்டும். அவர்கள் தொண்டர்களாக மாறுவார்கள். தொண்டர்களாக மாறியதுக்கு அப்புறம், வாக்கு வங்கி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு வரும். ரெண்டும் இணையா தானே நடக்கணும். ரெண்டு இணையா நடக்கணும். கட்சி கட்டமைப்பையும் பலப்படுத்திட்டே இருக்கணும். சீக்வென்ஷியல் ஆகும். இணையா நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க. முதல்ல மக்களை சந்தியுங்கள், தொண்டர்களாக உருவாக்குங்கள், தென் ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகும் சீட்டுக்கு. இது வந்து சீக்வென்ஷியலா நடக்கணும். இணையா நடந்தாலும் பரவாயில்ல. மக்களை சந்திச்சு தனிச்சு நின்னு வாக்கு வாங்கி தன் பலத்தை நிரூபிக்கிற வரைக்கும் கட்சி டிராவல் பண்ணலாம். இல்ல, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லாம கூட கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தி தன் அளவுல, தன் செல்வாக்குல அதை பெற முடியும். அது வரைக்கும் கட்சி கட்டமைப்பு இருக்கணும். இல்லைன்னா கட்சி கட்டமைப்பையும் பலப்படுத்திக்கிட்டு அதற்கு இணையாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவத்தை உயர்த்தணும். ஆனா அதுக்கு கூட்டணி பலம் தேவை இல்லையா ஒரு கட்சிக்கு? கூட்டணி தேவை. கூட்டணி யார் வழி நடத்துகிறார்கள் பார்க்கணும். இப்போ ஃபார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா, இங்க என்டிஏ கூட்டணியை வழி நடத்தியது யாரு இந்த வாட்டி 2024 தேர்தல்ல? எல்லாராலும் நோட்டா கட்சி என்று சொன்னப்பட்ட பிஜேபி. சோ காங்கிரஸ் வந்து 70-80 வருடங்களாக இந்தியாவில் ஆண்ட கட்சி, பாரம்பரியமா இருக்கிற கட்சி. ஏன் வந்து அவர்கள் சார்ந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு பாத்தீங்க இல்லையா, திராவிட கட்சிகளை விட்டுடுங்க, ஏன் வந்து ஒரு லீட் ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணி ஒரு 2026லயோ 2029லயோ வருகின்ற தேர்தல்களை ஏன் லீட் பண்ணக்கூடாது? 2016 மக்கள் நல கூட்டணி வந்தது பாத்தீங்களா? சின்ன சின்ன கட்சிகளை சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு உள்ள தைரியம் நமக்கே இல்லாம போச்சு. திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு முன்வைத்த மதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், மக்கள் நல கூட்டணி, பாஜக எதுவுமே இங்க எடுபடலையே. இல்ல, அதாவது யார் எடுத்துக்கொண்டு போகிறான்னு இருக்கு இல்லையா? இப்ப நீங்க அப்பனா காங்கிரஸ் சின்ன கட்சியா சதித்துன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க சின்ன கட்சியா சதித்துன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க லீட் பண்ண வேண்டியதானே. இப்போ 6 கட்சிகளை சேர்ந்து கண்டிப்பாக ஒரு முதல்ல எடுத்தோன்னா ஆட்சியை பிடிச்சிட முடியாது இல்லீங்களா? சோ எதிர்கட்சியாக வரணும், இல்ல 20 சீட் வின் பண்ணுவாங்க. ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விட்டு வெளியே போகாம இருந்தா நீங்களே தான் லீட் பண்ணிட்டு இருக்குமா? பாஜக தான் லீட் பண்ணிருக்குமா? இல்ல வந்து போல் பர்சன்டேஜ் தான் முக்கியம்னா தொடர்ந்து 8% இப்ப அங்கீகாரம் கூட கிடைக்க போகுது சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சிக்கு. தொடர்ந்து எல்லா தேர்தலையும் தனித்து தான் நிக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. இப்ப அங்கீகாரம் மட்டும்தான் இருக்கு. இந்த கட்சி உறுப்பினர் இல்லாம வெறும் வந்து
பெர்சன்டேஜ் மட்டுமே காமிச்சிட்டு இருக்கிறதுல என்ன பலன் இருக்கு? இல்ல சரி, ஒவ்வொருத்தரோட கொள்கையை பொறுத்து இருக்கு. அவர் வந்து தனியா தான் நிக்க போறேன், எவ்வளவு நாள் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு அவரு. ஓகே, ஆனா காங்கிரஸ் அப்படி இருக்கிறாங்களா? காங்கிரஸ் எப்ப ஆட்சியை பிடிக்கணும்? காங்கிரஸ் சொல்லல. காமராஜர் ஆட்சிங்கிற கருத்தியல் தான் அவங்களுடைய கொள்கை. ஆட்சியை பிடிக்கணும்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும், மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணும், அதுக்கு கூட்டணி பலம் வேணும். காங்கிரஸ் வந்து எப்பவுமே வந்து 1967 அப்புறமாக கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தவர்கள். அப்படி இருக்கிறவங்க ஏன் நீங்க ஒரு மற்ற கட்சிகளோட கூட்டணியை அமைத்து லீட் பண்ணக்கூடாது? கூட்டணி என்பது உங்களுக்கு கொள்கை முடிவு தானே அது.